தாய்லாந்து, பர்மா, இந்தோனேஷியா பலமுறை பல தேசங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு பேசும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் தந்தார். இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது, when God calls you, he provides you. When God calls you, he equips you. When God calls you, he uses you. தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். என் வாழ்விலே 49 ஆண்டுகள் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், ஊழியர்களால் ஏமாற்றப்பட்டேன். கூடவே இருந்தவர்களாலே வஞ்சிக்கப்பட்டேன். என்னைப் போல பத்திரத்தில் கையெழுத்திட்டு இடங்களை அபகரித்த மக்கள் ஏராளம். பாடுகள், போராட்டங்கள். கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய 10 அடைப்பு, அதில் ஒரு 5 வெயின்ஸ் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை இருந்தேன். யோசித்தேன், வாழ்க்கையின் விளிம்பில் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், வேர் மேன் ends there God starts. மனிதன் எங்கே முடிக்கிறானோ அங்கே தேவன் ஆரம்பிக்கிறார். நான் நினைத்தேன், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. இல்லை, உனக்கு ஒரு மறுவாழ்வு தருகிறேன். அந்த நாட்களில் 3 மாதங்கள் படுத்த படுக்கை இருந்தேன். பேசும் திறனை இழந்து போய்விட்டேன். எனக்கு 2 முறை அனஸ்தீசியா கொடுத்த காரணத்தினாலே என்னுடைய குரல் வளைகள் நொறுங்கி விட்டது. வெறும் காற்று, வார்த்தை வராது. அந்த நாட்களிலும் பேச முடியவில்லை. உடலெல்லாம் பெட்சோர், 2 பக்கமும் அதாவது அந்த வெயின்ஸ் எடுத்ததுனாலே 2 பக்கமும் கட்டுகள். அப்படிப்பட்ட இசைக்கில சொல்லுகிறது, ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் புரளாதபடிக்கு புரளவே வாய்ப்பில்லை. பல இரவுகள் தூக்கமில்லை, அழுது நாட்கள் உண்டு. ஆண்டவரே, ஒரு மணி நேரம் தூங்க உதவி செய்யும். 3 மாதங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆனால் கடந்தும் போனேன், அதில் வளர்ந்தும் போனேன். ஆண்டவர் அந்த நாட்களிலே ஒரு புஸ்தகத்தில் எழுத உதவி செய்தார். குட் காட் will do good things after bad time. நல்ல ஆண்டவர் நன்மையான காரியங்களை தீமையான நேரங்களிலே செய்வார். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஏறக்குறைய 49 ஆண்டுகளாக இந்த இயேசுவோடு வாழ்கிறேன். 46 ஆண்டுகளாக இந்த உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். நான் பேசின சபை கூட்டங்களை விட நான் பேசின ஊழியர் கூட்டங்கள் அதிகம். என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் கரத்தில் ஒருவன் அர்ப்பணித்தால் God can use anyone. அவருக்கு பின்னணி தேவையில்லை. God never expect any intellectual or any education, any background. ஆரம்பத்தில் இப்படி யோசித்தேன், பின்னணி தேவை. அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தால், அந்த ஊரில் பிறந்திருந்தால், இன்னாருக்கு மகனாய் பிறந்திருந்தால். இல்லை, ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஒரே ஒரு காரியம், God wants nobody to be